ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐக்கு எப்படி நம்ம மெயில் பண்ணணும் அப்படின்றத பற்றியே பார்க்கலாம். ஸோ கிளியராக சொல்கிறேன். ஸோ நிறைய ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள். ஜிமெயில் ஓப்பன் பண்ணதும் கீழே கம்போஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். கம்போஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் இருக்குது இல்லையா, ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த பேஜுக்குள்ளே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் டு சப்ஜெக்ட்டு கம்போஸ் இமெயில்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரம்மில் வந்து டிஃபால்ட்டாக உங்களோட மெயில் ஐடி உட்காந்துக்கும். டூவில் வந்து எஸ்பிஐ கொடுத்துருக்க மெயில் ஐடி போடணும். ஸோ அந்த மெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி போஸ்டர் இருந்தது அதிலே இருக்கும், நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, SBO Private Limited official@gmail.com. ஜஸ்ட் அந்த மெயிலை கிளிக் பண்ணிட்டு அடுத்து வந்து சப்ஜெக்டில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோன்னா ரிகார்டிங் டாஸ்க் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். ஸோ அது டைப் பண்ணிட்டு கீழே கம்போஸ் மெயில் இருக்கும். கம்போஸ் மெயிலில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இதுக்கான ஃபார்மெட் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான ஃபார்மெட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பிரிண்ட் ஆகலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக தரேன். ஸோ இந்த கமெண்டை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நாங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு மாடிஃபிகேஷன் பண்ணால் மட்டும் போதும். As we discussed, task completion, profile and bank details successfully completed. Also, I mentioned my name, staff ID, Instagram username in below. ஸோ அப்படின்னு போட்டிருக்கேன். அது கீழே நேமு, ஸ்டாஃப் ஐடி, நான் இன்ஸ்டாகிராம் தான் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராமே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டானா இன்ஸ்டா, ட்விட்டர், அது மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது மேலே இங்கே இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, ஏரம் இருக்குது. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேனா ஜஸ்ட் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் வந்துருக்கு பாருங்கள். ஸோ சென்டுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் மெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ வேறு ஒரு மெத்தடில் நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதில் சென்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே நீங்கள் சென்ட் பண்ணது உட்காந்துருக்கும். நீங்கள் என்னென்ன சென்ட் பண்ணிங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும். அதில் SBIக்கு சென்ட் பண்ணது ஃபஸ்ட்லேயே உட்காந்துருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஓகே, இது சென்ட் பண்ணால் கூட ஓகே, இல்லை சிம்பிளாக கூட நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு டீசெண்டாக இருக்கணுன்றதாக நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான், ஈஸியாக நீங்களும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபார்மேட் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா அடுத்து இதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பை பாய் அண்ட் see you all.